இயக்குனர் இமயம் அப்படின்ற இதனால அந்த நேம் வந்துச்சு அப்படின்றப்ப எல்லாரும் அவர் படைப்புகளை வச்சு சொல்லுவாங்க. நீங்க அவரை இதெல்லாம் வச்சு இதனாலதான் அவர் இயக்குனர் இமயமா இருக்காரு அப்படின்னா நீங்க எப்படி மனிதரா இருந்ததுனாலதான் இமயமா இருந்துட்டாரு. அது நானும் 50 வயசு ஆள்கிட்டே அப்படிதான் இருப்பாரு. 50 வயசு ஆள் எல்லாமும் இருந்தாலும் அப்படிதான் இருப்பாரு. அவர் எல்லாமும் இல்லைனாலும் அப்படிதான் இருக்கும். என்கிட்ட வந்தோன்னா ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். நான் தான் சின்ன பையன் போய் சேர்ந்தப்ப எனக்கு வந்து 19 வயசு. என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ்லயே இருந்தேன். எது இதா இருந்தாலும் நானு சடனா இவங்க சினிமா லைஃப்ல எப்படி நைட் லைஃப் ஒரு 12-2 மணி வரைக்கும் போகும். நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு 10 மணிக்கு தூங்கிட்டோன்னே குளிர் ஏசி, நம்ம வீட்டுல ஏசி இருந்திருக்காது அந்த டைம்ல தான். நான் ஏசியில இருக்கிறது புதுசு. தூங்கிட்டோன்னே அவரு என்னன்னா அவரோட பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து கொத்தி விட்டுட்டு, அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சின்ன பையன் தூங்கட்டும் சொல்லி நீங்களும் போய் தூங்குங்கன்னு அவரோட சாப்பிட்ட பிளேட்ல எடுத்துட்டு, எல்லாரும் அவங்க சாப்பிட்ட பிளேட்ல எடுப்பாங்க. இதுக்கு ஒரு மீன்ஸ் போறோம் அது. ஆனா அந்த ஏஜ்ல அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அவர் சாப்பிட்டது லேட் நைட், அவர் படம் பார்த்துட்டு போய் வச்சுட்டு எல்லாரையும் போய் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம யாரும் இருக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டு. ஏன்னா அவர் கூட இருந்த ஃபுல்லா நாங்க ஒர்க்கர்ஸ் தான் அவர் கூட இருக்கோம். நாங்க அவர் கூட இருந்த இல்ல 5 அசிஸ்டன்ட் மட்டும். ஓகே, அதுல நீங்க ஒரு வருஷம் 40 வயசுல ஒருத்தர் இருப்பாரு, 30 வயசுல ஒருத்தர் இருப்பாரு. கடைசி குட்டியா நான் 17 வயசு அப்டேட் ஆகிக்கிறாரு? உங்ககிட்ட இருந்தா எனக்கு தெரிஞ்சு அப்டேட் ஆகிக்கிறாருன்னு நினைக்கிறேன்.